வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பமாக போகுது. ஆல்ரெடி 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முதல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து சேரில் உட்காந்துருக்காரு, சுற்றி விடுற மாதிரி ஷார்ட்லாம் எடுத்திருந்தாங்க. ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்களான்னு தெரில. அதை பார்க்கும்போது எனக்கு மெட்டஃபராக அவர் அடிக்கடி சொல்லுவார்ல, சுற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சொன்ன மாதிரி தோணுச்சு. எனக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, அடுத்த ப்ரோமோவாவது சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தா ப்ரோமோ நல்லா இருக்கு, ஆனால் கண்டென்ட்டு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா சில பல சம்பவங்கள்லாம் புரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு கடைசியில் பார்க்க தான் ஒரு சிலர் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது, பார்க்க தான் பிடிக்கும், போக தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டை ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இல்லை, ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரியும் இல்லை, செல்ஃப் ட்ரோல் மாதிரி தான் இருக்குது. கண்டஸ்டன்ஸை அவங்க பண்ண சம்பவங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம் சில விஷயங்களை. அந்த மாதிரி எதாவது வச்சு பண்ணுங்க அப்படின்னா என்னையா நீங்கள் ஹோஸ்டையே ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக கமல் சாரே சிக்கினார்ல சீசன் 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வன் படத்தில் டைலாக் வரும்ல, நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு போனதுலேருந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஹோஸ்ட்டை வந்து ட்ரோல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தா எப்படி, திரும்ப வந்து கண்டஸ்டண்ட்டை விட்டு ஹோஸ்ட்டை கண்டென்ட் ஆக்கி கண்டமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அறிகுறிகள் தான் அத்தனையும் தெரியுது அந்த ப்ரமோக்களில் பார்க்கும்போது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த சீசன் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு, விஜய் சேதுபதி விரட்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கடுப்பில் இருந்தோம் அப்போ. குறிப்பாக அருண் சம்மந்தமான ஒரு விஷயத்த அருண் வந்து ஒரு மாதிரி நக்கலாக இப்படி வணக்கம்லாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நார்மலாக தான் பண்ணார் அப்படின்னு சொன்னதாகட்டும். அப்புறம் ரொம்ப ஒருத்தர் கத்திக்கிட்டு இருப்பார்ல லைட்டா, அவர் வந்து அதான் முத்துக்குமரனுடைய அண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சியில் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சொதப்பல் ஒன்று பண்ணியிருப்பார். அதுக்கு முட்டு கொடுத்த ஒன்று பண்ணியிருக்கிறாரு இவர். ஒரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா சில ஐடிஸ்லேருந்து இன்சைட் நியூஸ்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி வர நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். அதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேட்ச் ஆகிட்டே வரும். 1, 2, 3 கரெக்டாக இருந்தால் 4, 5, 6 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுக்காக அதையும் ஃபுல்லாக நம்பிடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போன சீசனை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை முன்கூட்டியே பதிவு பண்ண அந்த பர்டிகுலர் ஐடி பார்த்திங்கன்னா அதில் தான் சொல்லியிருந்தாங்க கமல் சார் வந்து சைன் பண்ணிட்டாரு, அடுத்த சீசன் அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் அவங்க முன்னாடியே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த கோடு விஷயம், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்க்க போகிற விஷயம், நடுவில் கிரியேட்டிவ் டீமை மாற்றின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் இதுவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான். இது ஏமாற்றம்னு சொல்லாமா அப்படின்னா கமல் சார் தான் வந்து அவனும் விஜேஎஸ் வரவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் வந்த முதல் ப்ரமோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் விஜேஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகி கடுப்பாகி கழுவி தான் நிறைய பேர் ஊற்றிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஏன் கோவம் விஜேஎஸ் மேலே? ஒரே ஒரு சீசன் தானே ஹோஸ்ட் பண்ணார், அதுக்குள்ளே இவ்வளவா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சில வாரங்களில் அந்த ஹனிமூன் பீரியட் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை மாற்றுறதுக்காக தெரியும் அவருக்கு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து உள்ளே இருக்கிற ஆட்டக்காரர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் விட்டுட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 5-6 வாரம் வரை விட்டோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி விட்டுருந்தாரு. அந்த கடுப்பு ஆடியன்ஸுக்கு இருக்கும்ல, அதுக்காக கமல் சார் வந்துடணுமா? சீசன் 7 பிரதீப்க்கு எதிராக அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. 7 சீசனில் ஒரு சீசனில் ஸ்லிப் ஆனார் தான். இப்போவும் கமல் சார் அந்த ரெட் கார்டு மேட்டரில் பண்ணது சொதப்பல், பெரிய தப்பு. அதை யாரும் இல்லைன்னா மறுக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்த ஒரே சீசனில் அத்தனையும் வாங்கிட்டாரு நெகட்டிவா. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி மறந்துடுறது? 7ஆவது சீசனையே மறக்கக்கூடாது அப்படின்னா அப்போ போன சீசனை எப்படி மறந்துட முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ கமல் சார் வந்து ஒரு ரைட்டர், பேசிக்காக ஒரு ஆக்டர், ரைட்டர் கூட பார்த்திங்கன்னா அப்படி பேசிட முடியாது. ரைட்டிங் நல்லா இருக்கலாம் யோசித்து எழுதும்போது, பேசும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர் தீர யோசித்து எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசக்கூடிய திறமைசாலி தான் கமல் சார். நிறைய பேர் வந்து
புரியல புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேசுகிற கருத்துக்கள் பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுற்றி விடுவாங்க. சில பேரை வந்து சில நேரங்களில் வேறு பாயிண்ட்ல இருந்து அடிப்பார்ல, அட்டாக் பண்ணுவார்ல, அப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே குழம்பிருக்கிறாங்க நிறைய நேரங்களில். இவர் பாராட்டுறாரா கலாய்கிறாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குதான். ஆனால் அதுக்காக ஒட்டு மொத்தமாலாம் அப்படியெல்லாம் போக மாட்டார். எப்பயாவது அந்த மாதிரி பண்ணுவார். இங்கே ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணுறாருல விஜேஎஸ் அப்படின்னு பார்த்தா எங்கே ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணுறாரு? ஸ்ட்ரைட்டாக புரியல, சுற்றி விட்றாங்க அப்படின்னு தானே போயிட்டு இருந்தார். விஜேஎஸ் பண்ண சொதப்பல்கள்லாம் மறக்க முடியுமா? அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்று, அந்த இருட்டுக்கடை குரூப்பை காப்பாற்றுறாரு, அப்புறம் அருண் விஷயத்தில் சொதப்புனார், மூன்றாவது சாச்சனா ஓவராக வந்து செல்லம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த சாச்சனா வேற விடுங்க. சாச்சனா வந்து அவர் கண்டிக்கவும் செஞ்சார் நடுவில். இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பொண்ணு தானே, இது எப்படி தான் ஹேண்டில் பண்ணோம், நெகட்டிவிட்டியெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதை கூட விட்டுடலான்னு வச்சிங்களேன். இந்த இருட்டுக்கடை மேட்டரை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன் இதில் கூட சாச்சனா சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சாச்சனா சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் சாச்சனா ஒரு முறை ஹெல்ப் பண்ண போவாங்க, பொருள் எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க பாராட்டுவார் விஜேஎஸ் அப்படின்னு தான் எடுத்து கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா தெரியுது. அவங்க ஒன்றும் புரியாத குட்டி அஞ்சலி பாப்பா அப்படிலாம் கிடையாது, புரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ண சாச்சனாவை பாராட்டுறாரு. இருந்தாலும் இது ரூல் பிரேக் இல்லையா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினாரு. ஆனால் தொடர்ந்து ஒரு பெரிய கேங் பார்த்தீங்கன்னா இங்கே திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கேட்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு 3-4 முறை தாண்டிட்டாங்க. அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரூல் பேசுகிறாரு. அதை கண்டிச்சிருக்கணும்ல ஆரம்பத்திலே, ஆனால் கண்டிக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா காமெடியாக கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு. ஸோ விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாதிரி கவரப் பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் இருந்தது. அருண் விஷயத்தில் தான் பயங்கரமாக சொதப்பிட்டாரு. அருண் விஷயத்தை பொறுத்தவரை அருண் ஓவர் வாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். லேபர் ஓரியன்டட், ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசப்பட்ட ஒரு டாப்பிக்கை சுற்றி விட்டு அருண் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் செம காமெடி. இப்போ இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் சரியாக வச்சு டீல் பண்ணிட்டு போயிடுவார். கமல் சார் அடி தெளிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் கமல் சாரை பற்றி புலம்புவாங்க. கடைசி 2 நாளில் பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி யாருமே கிடையாது, அவர் தான் எல்லாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க. ஆனால் விஜேஎஸ் விஷயத்தில் அப்படி இல்லை. விஜேஎஸ் ஹேண்டில் பண்ண இதே பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருந்தது. வெளியே எல்லாரும் பார்க்கும்போது இங்கே ஹேண்டில் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அருண் வந்து இனிமேல் விஜேஎஸ் அடுத்த வாரம் தானே வருவார், அது வரை புலம்பி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு நான் புலம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு. அப்போ சர்ப்ரைஸாக வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மைக்கில் வந்துட்டு அருண் நான் ஏன் இதை சொன்னேன்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு பாருங்க. அதுதான் அவர் பண்ண சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகிடுவார் அவர் அருண். அதை பார்க்கும்போது இந்த வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, செந்தில் கவுண்டமணிது, இதில் கவுண்டமணி நார்மலாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக கோவத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பல பேர் சொல்லுவாங்க புரிய வைங்க, புரிஞ்சுப்பான், எளிமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுகிற டோனில் மறுபடியும் விளக்க, டேய் நான் உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தேன், எத்தனை வாழைப்பழம் வாங்க சொன்னேன் அப்படின்லாம் ஆரம்பிப்பார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா செந்தில் அதையே சொன்னதும் அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு தூக்கி அடிப்பார்ல, விரட்டிட்டு ஓடுவார்ல, கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் உள்ளே போயிட்டு மைக்கில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா இவரு கடுப்பாயிட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அதான் அல்டிமேட் காமெடி. அதனால அது மட்டுமே இல்லை, இப்போ கமல் சார் இருந்தால் பேசிருக்கிறாங்க சில பேர் இன்டைரக்டாக, ஆனால் அப்படி பேச தயங்குறவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருண் மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டுருவேன், உரிச்சு விட்டுருவேன் அப்படின்லாம் கூட வார்த்தையை விட்டுருந்தாங்கல்ல இன்னொரு கண்டஸ்டண்ட்டை. அது தப்பு இல்லை. எங்கேருந்து வருது அந்த தைரியம்? விஜேஎஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தானே. அது இல்லாமல் நிறைய அந்த திருட்டுக்கடை மேட்டர்லேயே அவர் இருந்தார். ஸோ அதனால் இதையே கண்டிக்கலையே, இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த தென்னாவிட்டு திமிரு தானே. ஸோ அதுக்கு இவர் ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி தான் அவருடைய ஹேண்ட்லிங்லாம் இருந்தது. ஸோ அதை மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீசனாவது மாற்றிக்கணும். மாற்றலைன்னா 2வது சீசன்லலாம் அந்த ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டு அட்டாக் தான் முதல் வாரத்திலேருந்தே. கண்டஸ்டன்ஸை அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் சமயங்களில் சேனலு, பிக் பாஸு, ஹோஸ்ட்டு இவங்கெல்லாம் வேறு வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவாங்க. அது எப்பயாவது நடக்கும். இப்போ விஜேஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த அவங்க சம்மந்தி பஞ்சாயத்தில் சிக்கினாங்கல்ல,
அவங்க சம்மந்தி பஞ்சாயத்தில் வரும்போதே நம்ம சொல்லிட்டோம் இவங்களுக்கு சாப்பாட்டில் தான் சூனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சுன்னா பாருங்களேன். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக தான் சுதாரிச்சு அதை கேட்குறாரு. ஸோ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய இல்லை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய இல்லை ப்ரிடிக்ட் பண்ணணும்னு கிடையாது ஹோஸ்ட்டு வந்து. ஆனால் வந்து ஓவராக பாராட்ட தேவையில்ல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இல்லை ஓவராக பாராட்டினீங்கன்னா ஓவராக அடிக்கணும். அப்படி ஓவராக அடிக்கிறீங்களான்னா ஜஸ்ட்டு சும்மா ஹேண்டில் பண்ணுமே, இதை டச் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று கேட்டு அப்படியே போனீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போ ஆடியன்ஸை ஃபுல்லாக ப்ரெஷர் ஏற்றுறீங்க. அந்த ப்ரெஷர்லாம் போகணுன்னா ஆடியன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிற ஹோஸ்ட்டு அங்கே வச்சு செஞ்சால் தானே, சில பேரை சரியாக வச்சு செஞ்சால் தானே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் போகும். ஒரு வெண்ட் அவுட் வேணும்ல ஆடியன்ஸுக்கும். ஆனால் அது மிஸ்ஸிங் விஜேஎஸ் கிட்ட. இந்த முறையாவது சரி பண்ணிப்பாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா கமல் சார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இல்லை, விஜேஎஸ் தான் வராரு. இன்ஃபேக்ட் போன சீசனுடைய எண்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினாலில் அங்கே ஷோ ஹெட்லாம் வந்து அவங்களாம் சொல்லியிருந்தாங்க, சேனல் ஹெட்லாம் வந்து சூப்பராக பண்ணார், டிஆர்பி பிச்சுக்கிச்சு, இவர் தான் அடுத்தும் பண்ண போகிறாரு, நிறைய இவரோட ஒர்க் பண்ணுனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு ஸ்பீச் அப்படின்னு தான் பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்ப விஜேஎஸே கூப்பிட்டுருக்குறாங்க. கமல் சார் வந்து கட்சியில் இருக்கார் இல்லையா, டைம் இருக்காது அப்படின்னா அவர் ஆல்ரெடி கட்சியில் இருக்கும்போது தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் நிறைய படங்கள் பண்ணுறாரு இல்லையா அப்படின்னீங்கன்னா பட வாய்ப்பு இல்லாமலாம் கமல் சார் இதை பண்ணல, அப்பயும் படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, இப்போ வந்து பதவி வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதே போல் கமல் சார் ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் பார்த்து பயந்து பம்மி ஓடுற ஆளும் கிடையாது. ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸை பார்த்தவர், அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தன்னை மெருகேற்றிக்கிட்டவர். ஸோ அவர் வந்து திரும்ப வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் ஏன் அது மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு காரணமாக ஏற்றுக்க முடியாது. கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணுவார். இப்போது கமல் சார் நிறையா படிச்சிருக்கிறாரு, அவர் ரெஃபர் பண்ணுறாரு. அது மூலிமா அந்த புத்தகம் அந்த எழுத்தாளர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிது. இப்போ அது வந்து இங்கே மிஸ் ஆகுது. விஜேஎஸ் வந்து படிக்கவே மாட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்ல, இவரும் படிக்கலாம், படித்த புக்கையாவது ரெஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா, இதை ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா டீம் கிட்ட சொல்லி டீம் அதை எடுத்து பண்ணலாம். இப்போ கமல் சார் மாதிரி நீங்கள் பேச தேவையில்லை. பட் கமல் சார் பண்ண நல்ல விஷயம் இல்லை அது. ஒரு இந்த மாதிரியான ஒரு ஷோவில் ஒரு புக்குக்கான வெளிச்சத்தை கொடுக்குறது, எழுத்தாளருக்கான வெளிச்சத்தை கொடுக்குறது, அதை கண்டினியூ பண்ணலாமே. அது எது தடுக்குது? இவர் படித்தாகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. டீம் படிச்சுட்டு அதை ப்ரொமோட் பண்ண சொன்னால் அப்படியாவது ஒரு 15 புக்கு வெளியே வரும்ல, வெளிச்சம் கிடைக்கும்ல, அதை பண்ணலாம். பண்ணுவாரா இந்த சீசனாவது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முன்னாடியே இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆக்சுவலி போன மாதமே பேசணும்னு நினச்சது, அதுக்குள்ளே ப்ரொமோவே வந்துருச்சு, விஜேஎஸே உள்ளே வந்துட்டாரு. ஸோ கமல் சார் வரப்போகிறதில்ல, விஜேஎஸ் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. ப்ரொமோ ஷூட்லாம் வந்ததுனால இதுக்கப்புறம் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டே பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் விஜேஎஸ். அப்படி இருக்கும்போது ஹோஸ்டையே வந்து மாற்றினாங்கன்னா நல்லா இருக்காது. மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனை விஜேஎஸும் எடுத்துகிட்டு வர மாட்டார். அந்த கிரியேட்டிவ் டீம் பர்டிகுலராக அவங்களாவது இந்த முறையாவது கொஞ்சம் சுதாரிப்போட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரமோவை பார்க்கும்போது அப்படி தெரில, யாரோ நம்ம சங்கத்து ஆள் தான் டைரக்டராக போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ப்ரமோவில். விஜேஎஸை கண்டஸ்டன்ஸை இல்லை, ஆடியன்ஸையும் இல்லை. ஸோ பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ப்ரமோக்கள் வருது, இன்னும் எப்படியெல்லாம் வச்சு செய்கிறாங்க விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரமோக்கள், இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.